லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கு சில பலன்கள் நன்மையாகவும் தீமையாகவும் இருக்கும். அது எந்த ராசிக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் நம்ம பதிவு போட்டுட்ருக்கோம். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 29ஆம் தேதி பார்க்கும்போது அமாவாசை நிகழுதுங்க. இந்த அமாவாசை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக தை மாதத்தில் வரக்கூடிய ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ஆடி புரட்டாசி தை இந்த மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது பெரிய அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்புகள் மகிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அமாவாசை தினத்தன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 ராசிகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இரட்டை லாபம் பெறப்போகிற இந்த 3 ராசிக்காரவங்களை பற்றின முழு தகவல்களை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த 3 ராசிக்காரவங்க யார் யார், 3 ராசிக்காரங்களில் உங்களுடைய ராசி இருக்கிறான்னு பார்த்துக்கலாங்க. முழுமையாக தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவில் உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே அமாவாசை திதி அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா விரத வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் இறை வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களினுடைய வழிபாட்டிற்கு உரிய ஒரு துதி நாளாக கருதப்படுவது அப்படிங்கிறது சொன்னால், அமாவாசை அப்படிங்கிறது சொல்லாமல் இந்த அமாவாசை தினத்தன்று பார்க்கும் பொழுது கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்பவுமே மகத்துவம் பெற்றதாக கருதப்படுது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரங்களுக்கும் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட, இந்த 3 ராசிகளினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் இரட்டிப்பு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமையுது அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த வரிசையில் நாம் இந்த 3 ராசிக்காரங்களில் முதல் ராசியாக பார்க்கக்கூடிய ராசி மேசராசி. மேசராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் மிக மிக சாதகமாக மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் புதிய வருமானத்திற்கான வழிகளையும் காட்டும். தங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்த விரும்புகிறவங்க இந்த காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று தாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலைக்கு தயாராகிறவங்க இந்த நேரத்தில் மாபெரும் வெற்றி பெற வாய்ப்புகள் கூடுதலாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் முதலீடுகளும் ஏற்றது அப்படின்னு சொல்லலாம். இது கணிசமான லாபத்தை அளிக்குங்க. பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறவங்களுக்கு இல்லைன்னா விளையாட்டில் பந்தயம் கட்டுறவங்க இந்த காலகட்டத்தில் வெகுமதியை பெறுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குதுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய நீண்டகால ஆசைகளில் பல ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்வு உங்களுடைய மன மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் அதிர்ஷ்டமும் நிறைஞ்சு காணப்படும் ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்துக்கு ரெட்டிப்பு லாபத்தை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குதுங்க. இதுவரைக்கும் மந்தமாக சென்ற தொழில் வியாபாரம் இதெல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குங்க. வளர்ச்சியை காணும். அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றத்தை நோக்கி ஒரு வளமை இருக்கும்.
அது மட்டும் இல்லாம, உங்களுடைய குடும்பம் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவுல வந்து உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் கூடுதலாக. குடும்பத்தினுடைய சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அனைவரும் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வகையில இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, இந்த நேரத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பல வகையில நன்மைகளும், ஆ அனுகூலங்களும் உருவாகக்கூடிய வகையில அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் போகிறது. இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி வந்து மிதுன ராசி. அன்பர்கள் மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான அதிர்ஷ்டத்த தரக்கூடிய வகையில அமையுது. இந்த காலத்த வந்து பொறுத்த வரைக்கும் வந்து ம் குறிப்பிடத்தக்க சீரமைப்பு உங்களுடைய ராசியில வந்து நடைபெற போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் 9வது வீட்ல நடைபெற போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்வானது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாம முன்னேற்றத்தையும் அது வாரி வழங்கக்கூடிய வகையில அமையப்பெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த நேரம், இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம், உங்களுக்கு சாதகமாகவும், உங்களுக்கு அனுகூலமாகவும் இருக்க போகுது. நீங்க நீண்ட காலமா நிலுவையில இருக்கக்கூடிய பணிகள முடிக்க உங்கள வழிவகுக்கும். நிலுவையில இருந்தது எல்லாமே நீங்க செய்யலாம். அது மட்டும் இல்லாம தொழில் ரீதியா இந்த காலம் முன்னேற்றத்த வழங்கக்கூடிய வகையில அமையப்போகுது. அம் உங்களுக்குரிய அங்கீகாரத்திற்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்புகள வழங்கும் அப்படின்னு நீங்க நிச்சயம் இந்த காலத்துல நற்பலன்கள வந்து எதிர்பார்க்கலாம். சமூகத்துல உங்களுக்கான அம் அடையாளத்த உங்கனால இந்த நேரத்துல உருவாக்கிக் கொள்ள முடியும். இது உங்களுடைய நற்பெயர, தன் நம்பிக்கையையும் மேம்படுத்திக் காட்டும். அது மட்டும் இல்லாம இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையில வேகமா முன்னேறுவதற்கு காலகட்டமாக அமையப் போகிறது. தொழில்முறை அப்படின்னு இல்லைன்னா வந்து வணிகம் தொடர்பான விஷயங்கள், பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடியதா வந்து இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க. நன்மை பயக்குவதற்கு இதோ ஆ சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா, முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளையும் இது தரும் அப்படின்னு சொல்லலாம். கணிக்கக்கூடியது. இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையில உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகலாம். அரசாங்க வேலைக்கு தயாராகிறவங்க இந்த காலத்தில் வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதேபோல இந்த நேரத்துல உங்களுக்கு நீண்ட கால கனவுகள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறும் ஆரம்பிச்சிடும். இந்த வரிசையில நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி வந்து மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் நேர்மறை ஆற்றலா அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்துல சற்று கூடுதலாகவே இருக்கப் போகுது. எதிர்பாராத பண வரவு, பண ஆதாயங்கள அளிக்கக்கூடும். இது உங்களுடைய நிதி நிலைமைய பெரிதும் மேம்படுத்தும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு தரப்போகுது. உடல் நலம் அப்படின்னு இல்லைங்க. மனநலம், உடல் நலம் 2மே வந்து ரொம்ப ரொம்ப வலுவாவே காணப்படுங்க. உங்களுடைய பேச்சாற்றலும் பார்த்தீங்க அப்படின்னா, வலுப்பட்டு இருக்கும். உங்களுடைய வார்த்தைகள்னால அனைவருமே வந்து ஈர்க்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம தொழில் ரீதியா உங்களுடைய கடின உழைப்பும், அர்ப்பணிப்பும் அதற்கான பலன்கள அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது தங்களுடைய தற்போதைய வேலையில புதிய பொறுப்புகள், இல்லைன்னா வந்து பதவி உயர்வுகளுக்கான வழிவகுக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆசைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு நிறைவேறும். ஒட்டு மொத்தமா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்த தரக்கூடிய ஒரு காலம் இது அப்படின்னு அந்த வகையில அமையப் போகுது. அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு உங்களுக்கும் கிடைக்கப் போகுது. இந்த நேரமும் உங்களுக்கு அமையப் போகுது. உங்களுக்காக
சாதகமான சூழல் அப்படிங்கிறது அனைத்து விஷயங்கள்லையுமே தென்பட ஆரம்பிச்சிடுங்க. உங்களுடைய குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும் அப்படியெல்லாம் ஆரோக்கியமாகட்டும், இல்ல புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாகட்டும், எல்லா விஷயத்திலயும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட போகுது அப்படின்னு தான் சொல்லணும். வெளியூர், வெளிநாட்டில் இருந்து நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தகவல்களும் நல்ல தகவல்களாகவே வந்து சேரும். நெடுங்காலமாக வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற தகுதி, திறமைக்கு ஏற்றவாறு பிடித்தமான வேலை வாய்ப்பு அமைவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வு நீடித்த தடை தாமதங்களும் விலகி மங்களகரமாக அனைத்தும் வந்து உங்களுக்கு கூடுதலாகவே வந்து அ நடக்கப் போகுதுங்க. அதே மாரி இந்த 3 ராசிக்காரவங்க உங்கனால முடிஞ்சா அ ஒருத்தருக்காவது அன்னதானம் கொடுங்க. அ அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ, ஒருவேள அவங்களுக்கு உணவு தேவ, அல்லது வந்து இல்லங்க எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு. நான் இன்னும் கூட செய்யறேன். என்னால முடியும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, இந்த சமயத்துல வந்து குளிருக்கு வந்து போர்வை வாங்கி குடிக்கலாம். ரொம்ப வயதான தம்பதிகள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு அவங்களுக்கு நீங்க உதவி செய்யலாம். இந்த மாதிரி உங்களுடைய தானத்த செய்யும்போது, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு வெற்றி பெறுவீங்க. தடைகள் எல்லாம் தகர்ந்து போயிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.